ஓம் சாந்தி. முரளி டேட் 16/8/2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, விதேகி தந்தையாகிய நான் தேகதாரிகளாகிய உங்களை விதேகி ஆக்குவதற்காக படிப்பு கற்றுத்தருகின்றேன். இது புது விஷயம். இதை குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்கின்றனர். கேள்வி: பாபாவிற்கு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படுகின்றது? பதில்: ஏனென்றால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து போகின்றனர். ஒரு சில குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா அதே விஷயத்தை அடிக்கடி சொல்லி புரிய வைக்கின்றார் என்று. பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நான் அதே விஷயத்தை சொல்ல வேண்டியுள்ளது. ஏனென்றால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு மாயாவின் புயல் தொந்தரவு செய்கின்றது. நான் தினம்தோறும் எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் நீங்கள் மாயாவின் புயல்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள். இதுவரையிலும் நீங்கள் சத்தோபிரதானமாக ஆகவில்லை. எப்போது ஆவீர்களோ அப்போது சொல்வதை நிறுத்திவிடுவேன். ஓம் சாந்தி. இது விசித்திரமான ஆன்மீக படிப்பு என்றும் சொல்லப்படுகின்றது. புதிய உலகமாகிய சத்யுகத்திலும் தேகதாரிகள்தான் ஒருவர் மற்றவருக்கு படிப்பு கற்றுத் தருகின்றனர். ஞானத்தை அனைவருமே கற்றுத் தருகின்றனர். இங்கேயும் கற்றுத் தருகின்றனர். அவை அனைத்தும் தேகதாரிகள் ஒருவர் மற்றவருக்கு கற்றுத் தருகின்றனர். விதேகியான தந்தை அல்லது ஆன்மீக தந்தை வந்து அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார் என்று ஒருபோதும் இருக்க முடியாது. சாஸ்திரங்களிலும் கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதப்பட்டுள்ளது. அவரும் ஷரீரதாரி ஆகின்றார். இந்த புதிய விஷயத்தை கேட்டு குழம்பி விடுகின்றனர். உங்களிலும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம்தான் புரிந்து கொள்கின்றனர். அதாவது ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு கற்றுத் தருகின்றார். இது புதிய விஷயமாகும். இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாபா தாமே வந்து சொல்கின்றார், பிரம்மா மூலமாக நான் உங்களுக்கு படிப்பு கற்றுத் தருகின்றேன். ஞான கடல், அமைதி கடல், அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் அவர்தான். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பார்ப்பதற்கு எதுவும் தென்படுவதில்லை. ஆத்மாதான் முக்கியமானது மற்றும் அது அழியாதது. ஷரீரம் அழியக்கூடியது. இப்போது அந்த அழியாத ஆத்மா அமர்ந்து கற்றுத் தருகின்றது. நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள், இவரோ சாக்காரத்தில் அமர்ந்துள்ளார். ஆனால் இதை நீங்கள் அறிவீர்கள், இந்த ஞானத்தை தேகதாரி தருவதில்லை. ஞானத்தை தருபவர் விதேகியாகிய தந்தை. எப்படி தருகின்றார்? இதையும் நீங்கள் அறிவீர்கள். மனிதர்களோ இதை புரிந்து கொள்வது கஷ்டம். இதை நிச்சயம் செய்வதற்காக எவ்வளவு நீங்கள் மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. அவர்களோ நிராகாரருக்கு பெயர், வடிவம், தேசம், காலம் எதுவும் கிடையாது என சொல்லிவிடுகின்றனர். தந்தை தானே வந்து படிப்பு சொல்லித் தருகின்றார். அவர் சொல்கிறார், நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அவரை நீங்கள் பார்க்க முடியாது. அவர் விதேகி என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஞானம், ஆனந்தம், அன்பின் கடலாக இருப்பவர். அவர் எப்படி படிப்பு சொல்லித் தருவார்? பாபா தானே புரிய வைக்கின்றார். நான் எப்படி வருகிறேன்? யாருடைய ஆதாரத்தை எடுத்துக் கொள்கின்றேன்? நான் ஒன்றும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுப்பதில்லை. நான் ஒருபோதும் மனிதராகவோ தேவதையாகவோ ஆவதில்லை. தேவதைகளும் ஷரீரத்தை எடுத்துக் கொள்கின்றனர். நான் எப்போதுமே அஷரீரியாகவே இருக்கின்றேன். எனக்கு தான் டிராமாவில் இந்த பாகம் உள்ளது. நான் ஒருபோதும் ஜென்மத்தில் வருவதில்லை. அவர்களோ கிருஷ்ண பகவான் வாக்கு என புரிந்து கொண்டுள்ளனர். பக்தி மார்க்கத்தில் ரதத்தையும் எப்படி அமர்ந்து உருவாக்கியுள்ளனர் பாருங்கள். பாபா கேட்கின்ற, குழந்தைகளே, நீங்கள் குழப்பம் அடையவில்லையே? எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பாபாவிடம் வந்து கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். பாபா கேட்காமலே அனைத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நீங்கள் எதையும் கேட்க தேவையில்லை. நான் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் அவதாரம் எடுக்கிறேன். எனது ஜென்மமும் கூட அற்புதமானது.
குழந்தைகளாகிய உங்களுக்கும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. எவ்வளவு பெரியதிலும் பெரிய பரீட்சையில் தேர்ச்சியடைய செய்கின்றார். மிகவும் பெரியதிலும் பெரிய உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். அற்புதமான விஷயம் அல்லவா? ஹே ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களுடைய சேவையில் நான் வருகிறேன். அரை கல்பமாக நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஹே பாபா, ஹே பதீத பாவனரா, வாருங்கள். கிருஷ்ணரை யாரும் பதீத பாவனா என அழைப்பதில்லை. பதீத பாவனா என்று பரமாத்மாவை தான் சொல்கின்றனர். ஆக பாபாவும் கூட தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவதற்காக வரவேண்டி இருக்கும். அதனால் சொல்லப்படுகின்றது, அகால மூரத் சத்தியமான பாபா, அகால மூரத் சத்தியமான ஆசிரியர், அகால மூரத் சத்தியமான குரு என்று. சீக்கியர்களின் மிக நல்ல ஸ்லோகனும் உள்ளது. மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குவதில் பகவானுக்கு அதிக தாமதம் ஆவதில்லை. எப்போது வந்து மனிதரை தேவதையாக ஆக்குகின்றார்? அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். இதில் உறுதியான நிச்சயம் இருக்க வேண்டும். வந்து என்ன சொல்கின்றார்? மன்மனா பவ என்று சொல்கின்றார். அதன் அர்த்தத்தையும் புரிய வைக்கின்றார். வேறு யாரும் அர்த்தத்தை புரிய வைப்பது இல்லை. உங்களுக்கு சத்குரு அகால மூரத் அமர்ந்து இந்த தேகத்தின் மூலம் புரிய வைக்கின்றார். அதாவது தன்னை ஆத்மா என உணருங்கள். ஆக இதை உணர வேண்டும். உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்காக பாபா வரவேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுடைய சேவையில் அவர் புரிய வைக்கின்றார். ஹே ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், பிறகு தமோ பிரதானமாக ஆனீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது அல்லவா? தூய்மையான உலகம் இந்த தேவதைகளுடையதாகத்தான் இருந்தது. அவை அனைத்தும் எங்கே சென்றன? இது யாருக்கும் தெரியாது. குழம்பி போய் உள்ளனர். பாபா வந்து உங்களை புத்திசாலிகளாக ஆக்குகிறார். குழந்தைகளே, நான் ஒரு முறை மட்டுமே வருகிறேன். தூய்மையான உலகத்திற்கு நான் ஏன் வர வேண்டும்? அங்கோ காலன் வர முடியாது. பாபா காலனுக்கெல்லாம் காலன். சத்யுகத்தில் வருவதற்கான தேவையே இல்லை. அங்கே காலனும் வருவதில்லை. இவர் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார். குஷியோடு செல்கிறீர்கள் அல்லவா? ஆம் பாபா, நாங்கள் குஷியோடு செல்வதற்காக தயாராக இருக்கின்றோம். அதனால்தான் உங்களை அழைத்திருந்தோம். இந்த தூய்மை இல்லாத உலகிலிருந்து தூய்மையான உலகத்திற்கு சாந்தி தாம் வழியாக எங்களை அழைத்து செல்லுங்கள். இந்த விஷயங்களை அடிக்கடி மறந்து விடாதீர்கள். ஆனால் விரோதியாகிய மாயா நின்று கொண்டுள்ளது. அடிக்கடி மறக்கடித்து விடுகின்றது. நான் சர்வசக்திவான் என்றால் மாயாவும் சர்வசக்திவான். அதுவும் அரை கல்பமாக உங்கள் மீது ராஜ்யம் செய்கிறது, மறக்கடித்து விடுகிறது. அதனால் பாபா தினம்தோறும் புரிய வைக்க வேண்டியுள்ளது. தினம்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் மாயை அதிக நஷ்டத்தை உண்டாக்கிவிடும். தூய்மை மற்றும் தூய்மையற்றதற்கு இடையிலான விளையாட்டு. இப்போது பாபா சொல்கின்றார், தனது நடத்தையை சீர்திருத்துவதற்காக தூய்மையாகுங்கள். காம விகாரத்தினால் எவ்வளவு சண்டைகள் நடக்கின்றன. பாபா சொல்கின்றார், இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. எனவே ஆத்மாவை மட்டுமே பாருங்கள். இந்த ஸ்தூல கண்களால் பார்க்காதீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரன் சகோதரர்கள். எப்படி விகாரத்தில் ஈடுபட முடியும்? நாம் அஷரீரியாக வந்தோம், மீண்டும் அஷரீரியாகி செல்ல வேண்டும். ஆத்மா சத்தோ பிரதானமாக வந்தது, சத்தோ பிரதானமாகி செல்ல வேண்டும் இனிமையான வீட்டிற்கு. முக்கியமானது தூய்மையினுடைய விஷயம். மனிதர்கள் சொல்கின்றனர், தினமும் அதே விஷயத்தை தான் சொல்கின்றனர் என்று. இதுவோ சரிதான். ஆனால் என்ன சொல்லி புரிய வைக்கப்படுகின்றதோ அதன்படியே நடக்க வேண்டும் அல்லவா?
செய்வதற்காகவே புரிய வைக்கப்படுகின்றது. ஆனால் அதன்படி யாரும் நடப்பதில்லை என்றால் நிச்சயமாக தினம்தோறும் புரிய வைக்க வேண்டி உள்ளது. பாபா, நீங்கள் தினம்தோறும் புரிய வைப்பதை நாங்கள் நல்லபடியாக புரிந்து கொண்டு விட்டோம். இப்போது நாங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம். நீங்கள் போகலாம் என்று யாரும் இதுபோல் சொல்வதில்லை. இதுபோல் சொல்கிறார்களா என்ன? அதனால் பாபா தினம்தோறும் புரிய வைக்க வேண்டியுள்ளது. விஷயமும் ஒன்றுதான், ஆனால் செய்வதில்லை தானே. பாபாவை நினைவு செய்வதே இல்லை. சொல்கிறார்கள், பாபா அடிக்கடி மறந்து போகிறோம். நினைவுபடுத்துவதற்காக பாபா அடிக்கடி சொல்ல வேண்டியுள்ளது. நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு இதையே சொல்லி புரிய வையுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. ஆரம்பத்திலும் கடைசியிலும் இதே விஷயத்தையே சொல்கின்றனர். நினைவின் மூலம்தான் சத்தோ பிரதானமாக வேண்டும். தாங்களே எழுதுகின்றனர், பாபா மாயாவின் புயல் மறக்கடித்து விடுகின்றது. அப்படியானால் பாபா எச்சரிக்கை செய்ய வேண்டாமா அல்லது விட்டு விடலாமா? பாபாவுக்கு தெரியும் நம்பர்வார் புருஷார்த்தம் என்று. எதுவரை சத்தோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை வீட்டிற்கு போக முடியாது. சண்டையோடும் தொடர்பு உள்ளது அல்லவா? எப்போது நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் சத்தோ பிரதானமாக ஆகிறார்களோ அப்போதுதான் சண்டை தொடங்கும். ஞானமோ ஒரு வினாடிக்கானது. எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டீர்கள். இப்போது தூய்மை ஆகிவிட்டால் அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கும். புருஷார்த்தம் நல்லபடியாக செய்ய வேண்டும். அநேகர் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான புத்தியும் வருவதில்லை. இதற்கு முன் ஒருபோதும் இந்த படிப்பையோ படித்ததில்லை. முழு சக்கரத்திலும் நிராகாரர் தந்தையிடமிருந்து யாரும் படித்ததில்லை. ஆக இது புது விஷயம் ஆகிறது அல்லவா? பாபா சொல்கின்றார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன், உங்களை சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்காக. எதுவரை சத்தோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை இந்த பதவியை அடைய முடியாது. எப்படி மற்ற படிப்புகளில் தோல்வி அடைகின்றார்களோ அதுபோல் இதிலும் தோல்வி அடைகின்றனர். ஷோ பாபாவை நினைவு செய்வதால் என்ன ஆகும் என்பது எதுவும் தெரியாது. தந்தை இருக்கிறார் என்றால் தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். பாபா ஒரே ஒரு முறை புரிய வைக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். நீங்கள் தேவதை ஆவீர்கள். பிறகு நம்பர்வார் அனைவரும் வருவார்கள் பாகத்தை நடிப்பதற்காக. இந்த விஷயங்கள் அனைத்தும் வயோதிகர்களின் புத்தியில் பதியாது. ஆகவே பாபா சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள், போதும். ஷோ பாபாதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருப்பவர். ஷரீரத்தின் தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உள்ளனர். ஷோ பாபா நிராகாரராக இருப்பவர். அவரை நினைவு செய்து செய்து தூய்மையாகி ஷரீரத்தை விட்டு பிறகு பாபாவிடம் சென்று சேர வேண்டும். பாபா புரிய வைப்பதோ அநேகம். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வது இல்லை. மாயை மறக்கடித்து விடுகின்றது. இது யுத்தம் என சொல்லப்படுகின்றது. பாபா எவ்வளவு நன்றாக அமர்ந்து புரிய வைக்கின்றார், எவ்வளவு விஷயங்களை நினைவுபடுத்துகிறார். முக்கியமாக என்னென்ன தவறுகள் நடைபெற்றுள்ளனவோ அவற்றின் பட்டியலை தயார் செய்யுங்கள். 1. தந்தை சர்வ வியாபி என்ற விஷயம். பகவான் சொல்கின்றார்,
நான் சர்வ வியாபி அல்ல. 5 விகாரங்கள் தான் சர்வ வியாபி. இது மிக பெரிய பிழை. கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, பரமபிதா பரமாத்மா சிவன். இந்த பிழையை திருத்திக் கொண்டு விட்டால் தேவதை ஆகிவிடுவீர்கள். ஆனால் அப்படி எந்த ஒரு குழந்தையும் எழுதவில்லை. அதாவது நாங்கள் புரிய வைத்தோம். இந்த பிழையின் காரணத்தால் தான் பாரதம் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலை ஆகியுள்ளது. அதையும் சொல்ல வேண்டும். பகவான் சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? பகவான் ஒருவர். அவர்தான் மிக மேலான தந்தை, மிக மேலான ஆசிரியர், மிக மேலான சத்குரு. எந்த ஒரு தேகதாரியையும் சுப்ரீம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என சொல்ல முடியாது. கிருஷ்ணரோ முழு சிருஷ்டியிலும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர். சிருஷ்டி சத்தோ பிரதானமாக இருக்கும் போது அவர் வருகின்றார். பிறகு சத்தோவில் ராமர், பிறகு நம்பர்வார் தங்களின் சமயத்தில்தான் வருவார்கள். சாஸ்திரங்களில் காட்டுகின்றனர். அனைவருடைய விகாரங்களையும் எடுத்துக்கொண்டதால் தொண்டை கருப்பாகிவிட்டது. ஆனால் இப்போது சொல்லி புரிய வைத்து தொண்டை வற்றி போகிறது. விஷயம் எவ்வளவு சிறியது, ஆனால் மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. ஒவ்வொருவரும் தங்களின் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அத்தகைய குணவான் சத்தோ பிரதானமாக ஆகியிருக்கின்றோமா? பாபா புரிய வைத்துள்ளார். எதுவரை விநாசம் ஏற்படவில்லையோ அதுவரை நீங்கள் கர்மாதீத் நிலையை அடைய முடியாது. எவ்வளவுதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் சரி, முழு நேரமும் சிவ பாபாவை அமர்ந்து நினைவு செய்யுங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். பாபா யுத்தத்திற்கு முன்பு நான் கர்மாதீத் நிலையை அடைந்து காட்டுவேன். அதுபோல் யாராவது வெளிப்படுவார்கள்? அப்படி டிராமாவில் இருக்க முடியாது. முதல் நம்பரிலோ ஒருவர் தான் செல்வார். எதையும் சொல்கின்றார். நாம் எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. மாயாவோ இன்னும் பலசாலி ஆகி போரிட வருகின்றது. பிரம்மா பாபா அவரே சொல்கின்றார், எனது பக்கத்தில் தனது ஆத்மாவிற்கு மிக நெருக்கத்தில் சிவபாபா அமர்ந்துள்ளார். இருந்தும் என்னால் நினைவு செய்ய முடிவதில்லை, மறந்து விடுகின்றேன். நான் புரிந்து கொண்டுள்ளேன், என்னோடு சிவபாபா இருக்கிறார். பிறகு நானும் கூட நினைவு செய்ய வேண்டியுள்ளது. எப்படி நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அது போல நான் கூடவே இருக்கின்றேன். இதிலேயே குஷியாகி விட வேண்டும் என்பது அல்ல. எனக்கும் சொல்கின்றார், நிரந்தரமாக என்னை நினைவு செய்ய வேண்டும். உடன் பலசாலியான நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கோ இன்னும் அதிகமாக மாயாவின் புயல்கள் வரும். இல்லை என்றால் குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இந்த அனைத்து புயல்களுமோ உங்களை கடந்து செல்லும். நான் அவருக்கு இவ்வளவு அருகில் அமர்ந்திருந்தும் கர்மாதீத் அவஸ்தாவை அடைய முடியவில்லை எனும் போது பிறகு மற்றவர்கள் எப்படி ஆவார்கள்? இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. டிராமாவின் அனுசாரம் அனைவரும் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கின்றனர். யாரேனும் அப்படி முயற்சி செய்து காட்டட்டும். பாபா, நாங்கள் உங்களுக்கு முதலில் கர்மாதீத் நிலையை அடைந்து இது போல் ஆகி காட்டுவோம். அது முடியாத காரியம். இந்த டிராமா உருவாக்கப்பட்டது. நீங்கள் புருஷார்த்தம் அதிகம் செய்ய வேண்டும். முக்கியமாக அனைத்து விஷயங்களும் நடத்தை பற்றியது. தேவதைகளின் நடத்தை மற்றும் தூய்மை இல்லாத மனிதர்களின் நடத்தையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது. உங்களை விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆக்குபவர் சிவபாபா. ஆகவே இப்போது புருஷார்த்தம் செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மறந்து விடாதீர்கள். மற்றபடி அபலைகள் பாவம் பிறர் வசத்தில் உள்ளனர். அதாவது ராவணனின் வசமாக உள்ளனர். அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ராமராகிய ஈஸ்வரனின் வசம் இருக்கிறீர்கள். அவர்கள் ராவணனின் வசம் உள்ளனர். ஆகவே யுத்தம் நடைபெறுகின்றது.
மற்றபடி ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் யுத்தம் என்பது கிடையாது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விதவிதமாக தினம்தோறும் புரிய வைக்கின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை திருத்திக் கொண்டே செல்லுங்கள். தினமும் இரவில் அன்றாட கணக்கை பாருங்கள். நாள் முழுவதிலும் அசுர நடத்தை ஏதேனும் இல்லாமல் இருந்ததா? தோட்டத்தில் மலர்கள் நம்பருவாராக இருக்கின்றன. இருவர் ஒரே மாதிரி ஒருபோதும் இருக்க முடியாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு நடிகரும் பாகத்தை நடித்துக் கொண்டே இருக்கின்றனர். பாபாவும் வந்து ஸ்தாபனையின் காரியத்தை செய்துதான் முடிப்பார். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உலகத்தின் எஜமானர் ஆக்குகின்றார். எல்லையற்ற தந்தை அல்லவா? அதனால் நிச்சயமாக புது உலகின் ஆஸ்தியை தான் கொடுப்பார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானத்தின் 3வது கண் மூலமாக ஆத்மாவையே பார்க்க வேண்டும். ஸ்தூல கண்களால் பார்க்கவே கூடாது. அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். 2, பாபாவின் நினைவு மூலம் தன்னுடைய தெய்வீக நடத்தையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தனது மனதை கேட்க வேண்டும். நான் எதுவரை குணவான் ஆகியிருக்கின்றேன்? நான் நாள் முழுவதிலும் அசுர நடத்தையில் நடக்கவில்லை தானே? வரதானம். சதா கவனமாக இருந்து மாயாவின் ராயல் ரூப நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுங்கள். விளக்கம். நிகழ்காலத்தில் மாயா உண்மையான புரிதலை, உணரக்கூடிய சக்தியை, ரியலைசேஷன் பவரை மறைத்துவிட்டு தவறானதை உண்மை என்ற அனுபவம் செய்விக்கின்றது. ஒருவர் மாயாஜாலம் செய்கிறார் எனில் அடிமையாகி விடுவது போல ராயல் மாயை உண்மையை புரிந்து கொள்ள விடுவது கிடையாது. ஆகையால் பாப் தாதா கவனம் என்பதற்கு இரட்டை கோடிட்டு கூறுகின்றார். மாயாவினுடைய நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் அளவிற்கு கவனமாக இருங்கள். அப்போதுதான் மாயா ப்ரூஃப் ஆகுவீர்கள். விசேஷமாக மனம் புத்தியை தந்தையின் நினைவு என்ற குடையின் கீழ் கொண்டு வாருங்கள். ஸ்லோகன். சகஜ யோகியாக இருப்பவர்களை பார்க்கும் போது மற்றவர்களுக்கும் யோகா சுலபமாக வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.